ஹாய், என்னடா இன்னும் வந்து சேரலையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 6 மணி நேரத்தில் வந்துடலான்னு பார்த்தா ஃபுல் டிராஃபிக்கு. நிறைய இடத்துல டிராஃபிக்கு, நிறைய பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒசூர் ரோட்டு தான் வந்தாங்க, இப்போ தான் மதுரவாயில் தாண்டி போயிட்டுருக்குங்க. இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கோயம்பேடு இறங்கிடுவேன். அரை மணி நேரம் ட்ராவல் டைம் கணக்கு பண்ணோம். கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பழைய மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதில் டோல் ரோடெலாம் போடுறதுக்கு முன்னாடி இருந்தது. டோல் ரோடு போடுறதுக்கு முன்னாடி இல்லை, டோல் ரோடு இருக்கும் போதே கூட ஃபஸ்ட்டு இந்த 4 லைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அந்த டைமில் எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே நேரம் ஆயிடுச்சு இப்போது. அப்போல்லாம் 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஆகும் பெங்களூர், அதே 9 ஹவர்ஸ் இப்போ ஆயிடுச்சு. காலையில் 9:30 கிளம்பணும், 6:30 ஆயிடுச்சு இப்போது. கிருஷ்ணகிரிக்கு அப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஏறினார். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர்? ஜெயாகாஷ். ஜெயாகாஷ், சத்தமாக சொல்லுங்கள் ப்ரோ. ஜெயாகாஷ். அவர் வந்து என்ன படிக்கிறீங்க? லா படிக்கிறாரு. துரைப்பாக்கமில் என்ன காலேஜ்? அம்பேத்கர் காலேஜில் படிக்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டார் நம்மகிட்ட. என்ன சொல்லி எடுத்தாருன்னா, ஃப்யூச்சரில் பெரிய ஆகிட்டிங்கனாக்கா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. கலாச்சாரம் என்னன்னு தெரில, பட் ஆனால் அவருடைய நம்பிக்கை வீணாகக்கூடாது, சேனல் நல்லா மேலே மேலே வளரணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே விளாகை கண்டிப்பாக பண்ணலாம். அவ்வளோதான், இறங்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு போகிறோம். எல்லோரும் பார்க்குறோம், எல்லாருமே சொல்கிறாங்க, யாரும் சொல்லாமல் இல்லை. இது வரைக்கும் வந்தபோது சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வருவீங்க, நல்லா சேனலில் நீங்கள் இன்னும் எடிட்டிங் கற்றுங்கன்றாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய சஜஷன் சொல்கிறாங்க. அதில் நேரில் சொல்கிறவங்க சொல்லிட்டாங்க, இனி கமெண்ட்டில் சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன எப்படி மாற்றிக்கலாம், அடுத்த ட்ரிப்பு எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நானும் பிளான் பண்ணுறேன். அது இல்லாமல் நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த டெய்லி கொரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்ட் டைமில். பாப்பா சைக்கிள்லேயே எவ்வளோ டெலிவரி கொடுக்க முடியுது, எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, அதை சேர்த்து வச்சு அடுத்த ட்ரிப்புக்கு அந்த பைசா தான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிறோங்க, இன்னொரு 10 மினிட்ஸ் தான். நான் இப்போ எவ்வளோ சீக்கிரம் வீடியோ ஆன் பண்ணேன்னா தம்பி பிடிக்க முடியாது, அதனால் இறங்கிட போகிறாரு அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இறங்குறதும் திருப்பி அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம பஸ்ஸு டிரைவரு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இப்போ பயங்கர டிராஃபிக்கு, பாவம் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக்லேயும் சேஃபாக கொண்டு வந்து நம்மளை சேர்த்துட்டாரு. பழைய மாதிரியே 9 மணி நேரம் ஆகிடுச்சு. 6 மணி நேரத்தில் 6.5 மணி நேரத்தில் வர வேண்டியது, மேக்ஸிமம் 7 ஹவர்ஸு. டிராஃபிக்ன்றதுனால ஓவர் டிராஃபிக் இன்றைக்கி என்னன்னு தெரில. அங்கேயுமே பிரிட்ஜ் ஒர்க்கு எல்லாம் இருந்ததுனால பரவாயில்ல, நம்மளை சேஃபாக எடுத்து வந்து சேர்த்ததுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ இறங்க போகிறோம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில். இது கால் இது எடுங்க, கான்டாக்ட் நம்பர், நான் நம்பர் ஸ்டோரேஜ் பண்ணுறேன். சிம்மோனா சிம்டூவா? சிம்மோன் போட
சரி ஓகே, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் லிங்க்கு. ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ட்ரிப்பு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஓகே ஓகே. ஆமாம், எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நானும் டிரைவர் தான் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. பெரம்பூரில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? ஆமாம், சரி லீவ் கிடைக்கும் போது நான் இந்த வாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும். ஆமாம், ஒன்லி ட்ராவலிங் மட்டும்தான். சைக்கிளில் மேக்ஸிமம் சைக்கிளில் இருக்கும், அதுக்கப்புறம் பைக் இருக்கும், அப்புறம் கார் இருக்கும். 3 தான். வீடியோ அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ராவல்ஸ். ஆமாம் ஆமாம், ட்ராவல். ஆமாம், போகிறது எல்லாமே எங்கெங்கே போகிறோம் எங்கெங்கே வரோம் அது மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ நம்ம ஒரு இடம் போகிறேன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் தான் வருவேன். வரும்போது அந்த எல்லாமே அப்டு நம்ம கிளம்புறதுலேருந்து திருப்பி வர்ற வரைக்கும் எங்கெங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அது எல்லாமே வீடியோவாக வந்துடும். இப்போ ரோகிணிக்கு அப்புறம் எங்கே நீங்கள் ஸ்டாப்பா? கோயம்பேடு. ஓ, பிரிட்ஜ் மே. ஓகே ஓகே. ஓகே, வந்தாச்சுங்க. இறங்கலாமா? அவ்வளோதான், இறங்கியாச்சு. பெரம்பூர் இது கோயம்பேடு ரோகிணிக்கிட்ட இறங்கியாச்சு. சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். லக்கேஜ்லாம் எதுவும் மேலே வச்சிருக்கலண்ணா? சரிங்கண்ணா, ரைட் ரைட் ரைட், பார்த்து தேங்க்ஸ்ண்ணா. வந்தாச்சுங்க ஒரு வழியாக. சைக்கிளும் உருப்படியாக வந்துருச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கேமராவை சைக்கிளில் மவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதான் பஸ்ஸில் அங்கே இறங்குனதுலேருந்து இந்த பக்கம் விஆர் மால் கிட்டே வந்துட்டேன். விஆர் மால்லேருந்து கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம். வெற்றிகரமாக சீசன் 1 முடிஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல, நேற்று தான் கிளம்புன மாதிரி இருந்தது. எவ்வளோ தடைகளை மீறி வழியில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் முடித்து வந்தாச்சு சென்னைக்கு. வெற்றிகரமாக நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஒரு மனசு வருத்தம்னா, அந்த 2 hours வீடியோ போயிடுச்சுங்க. 2.5 hours வீடியோ போயிடுச்சுங்க. அது மட்டும்தான் மனசு வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. போகிற வழியில் எதனா சாப்பிட்டு போகலாமா, இல்லைன்னா அங்கே பெரம்பூர் போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அங்கே போய் சாப்பிட்றதோட போகிற வழியிலே எதனா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து படுக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில் வேலை இருக்குது, வேலைக்கு போகணும். நான் ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். எங்கே ஒர்க் பண்ணுறேன், பேர் அதெல்லாம் சொல்லாமல் தெரில எனக்கு. அது கேட்டுட்டு அப்புறமா சொல்கிறேங்க. நான் டிரைவர் தான், ஆக்சுவலாக டிரைவராக தான் இருக்கேன். ஆமாம், என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லை உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து. சொல்கிறேன் என்னை பற்றி போகும்போது சொல்கிறேன்னா நான் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். சரி, நான் அது இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அப்படியே எங்கள் வீட்டையும் சுற்றி பாருங்கள். சின்ன வீடு தாங்க, ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை. நம்ம ஒன்றும் செட்டில் ஆகலை.
நகரில் எங்கே சாப்பிடலாம்? போகிற வழியில் எதனா ஒரு கையேந்தி பவுன் இருக்குங்க, லைட்டாக எதனா சாப்பிட்டுட்டு. முக்கால்வாசி கையேந்தி பவுன் நான்வெஜ்ஜாக தான் இருக்குது, அதுதான் பயமாக இருக்குது. மாலை போட்டிருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பார்ப்போம் ஏன்னா வெஜிடேரியன் கிடைக்குதான்னு. கிடைக்காம போயிடும். ஒரு சின்ன ஹோட்டலில் இருந்தால் போதும். நகர் உள்ளே வந்துட்டேன். அண்ணா நகரில் பெரும்பாலும் நல்லா காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். அது சின்ன ரோடு கடை தான் நினைப்போம், ஆனால் அங்கேயே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாங்க சிட்டி லைஃபு. அது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான், அந்த டிஃபன் சாப்பிட்ற இடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். கிராமத்தில் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, கம்மியாக செலவு பண்ணுறாங்க. சிட்டியில் வந்து நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய செலவும் ஆகிடுது. செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட செலவு ஆகிடுது. ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்குங்க, அதுதான். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை. தொண்டை வேற கட்டிக்கிச்சு. ஒரு மாதிரி பேசும்போது குரலே ஒரு மாதிரி சவுண்டே மாறிடுச்சு. கிளைமேட்டுக்கும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுதுங்க. அங்கெல்லாம் இந்நேரம் செம்ம சில்லுன்னு டெம்பரேச்சர் வந்து 21 கிட்ட வந்துருச்சுங்க. 22. இங்கேயும் இருக்குது, சில்லுன்னு தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டுங்க. ரெஸ்ட்டுனா என்ன ரெஸ்ட்டு, சைக்கிள் தொடல, அவ்வளோதான். மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தது நேற்றெல்லாம். சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுங்க, பைக்குக்கு மட்டும்தான் ஹெல்மெட்டுன்னு கிடையாது. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் ஹெல்மெட் வேணும். ஆக்சுவலாக நீங்கள் சைக்கிள் வந்து தனியாக ஒரு காலி கிரவுண்டில் ஓட்ட போகிறதில்ல, அப்படி ஓட்டுறவங்களுக்கு தேவைப்படாது. டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க, டெய்லி ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறவங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம உயிருக்கு சேஃப்டி. ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. சைக்கிளில் தானே போகிறோம், சைக்கிளுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இருக்க டிராஃபிக்கு கண்டிப்பாக சைக்கிளுக்கும் ஹெல்மெட் போட்டே ஆகணும்.
ஒரு 700 ரூபா இல்லை 750 ரூபா வருங்க ஒரு ஹெல்மெட்டு. அந்த 750 ரூபாய்க்கு நம்ம இது சோம்பேறித்தனப்பட்டோம்னா அந்த 750 ரூபாயா நம்ம லைஃபான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப் தாங்க முக்கியம். ஸோ கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டுறவங்க மெயினாக, ஏன்னா பைக் ஓட்டுறவங்க இன்றைக்கி முக்கால்வாசி பேர் 95% போடுறாங்க. நான் நிறைய சைக்கிள் ஓட்டுறவங்கள பார்க்குறேன் ஹெல்மெட்டே இல்லாமல் போகிறாங்க. தயவு செஞ்சு சைக்கிளில் தானே போகிறோம், நமக்கு எதுக்கு ஹெல்மெட்டுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக போடுங்க, சேஃபாக இருங்க. போய் சாப்பிடணும். சாப்பிட்றது தான் எந்த பக்கமாக போகலாம், எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரேன். டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நம்ம ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றுறோம், எங்க என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். ஆனால் டக்குன்னு கூகுள் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வரமாட்டேங்குது மைண்டுக்கு. ஒரு சின்ன இடம், வெஜிடேரியன் இடம் இருக்கான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம அந்த பக்கம் அந்த K4 போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனோம்னா அந்த அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஐநாவரம் உள்ளே போயிடலாம். ஐநாவரம் உள்ளே போயிட்டோம்னா அங்கே கிடைக்கும் சீப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கு. ஒரு 4 இட்லி இல்லை ஒரு கல் தோசை இல்லை ஊத்தப்பம் அந்த மாதிரி அதை சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா இடியாப்பம் இருந்தால் பெஸ்ட்டு. போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்க. நல்லா ஒரு 2 நாளாக சரியாக தூங்கவும் இல்லை. நாளைக்கு காலைல திருப்பி பழைய மாதிரி வேலைக்கு போக வேண்டியதுதான். 4 நாள் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். மனசு வருத்தம் இருந்தாலும் கடைசியாக தாங்க அந்த மனசு வருத்தம். அந்த 2 ஹவர்ஸு வீடியோ போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப இதுவாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ரெக்கவரி பண்ண முடியுதா பார்ப்போம். அதையே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு கடைசியில் அது அந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஈஸியாக சொல்கிறாங்க, நாங்கள் அது கார்டில் தான் சார் ப்ராப்ளம், கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு. ஓகே, நீங்கள் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவீங்க, அதில் இருக்க டேட்டா என்னாச்சு? ஒரே நான்வெஜ் தாங்க ஃபுல்லாக. வெஜிடேரியன் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. வெஜிடேரியன் கிடைக்குமா? நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து நம்ம கேஆர்புரத்தில் ஏறணும் இல்லையா? கேஆர்புரம் ஏறி அவங்க வந்து சில்க் போர்டு பக்கமாக வந்துட்டாங்க. சில்க் போர்டு பக்கமாக வரும்போது அங்கே பெங்களூர் சிட்டி உள்ள சுற்றி தான் வராங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஆகலை, அடுத்தடுத்து வர்ற இதில் தான் புக்கிங் இருந்திருக்கு. ஆனால் புக்கிங் வந்து சுற்றி சிட்டி உள்ளே சுற்றி அவுட்ரு வர்றதுக்கே, சில்க் போர்டு வர்றதுக்கே மணி 10:45 என்னமோ. அதுக்கப்புறம் வந்து டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே வேறு நிறைய டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கிருஷ்ணகிரி தாண்டிட்டாங்க, கிருஷ்ணகிரி திரும்பிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் ஸ்பீடாக போய்டுவாங்கன்னு பார்த்தா வேலூர்கிட்டேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க திருப்பி டிராஃபிக்கு.
வேலூருக்கு முன்னாடியே அங்கே ஏதோ ஒரு பிரிட்ஜ், இந்த ஆம்பூர் கிட்ட ஏதோ ஒரு பிரிட்ஜு ஒர்க் போயிட்டு இருந்தது, அங்கே கொஞ்சம் ஸ்லோ. அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து பட்டு ஸ்லோ. காஞ்சிபுரம் ஜங்ஷன் கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் ஜங்ஷன் கிட்டே இன்ச்சு இன்ச்சா நவுந்து அதான் சொல்கிறேனே 9 hours. 9:30க்கு ஏறினது, 6:30க்கு தான் வந்து இறங்குறேன். முதல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்னப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் வந்து ஹைடெக் பஸ் சர்வீஸ், அதாவது புஷ்பேக் சீட்டோட வந்ததுங்க. ஆக்சுவலாக அது பேர் சொல்லாமல் தெரில, சரி நான் சொல்கிறேன். அப்படி சப்போஸ் எதனா நம்ம திருப்பி அதை மாற்றிக்கலாம். ஜேஜே பஸ் விட்டாங்க, அதில் போன அனுபவமே தனிங்க. பாட்டு கேட்டுட்டு போகிற அனுபவமே தனி. இன்னைக்கு கூட பாருங்கள், பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை, பஸ் அப்படியே அமைதியாக வந்துட்டு இருந்தது. நம்மகிட்ட ஸ்பீக்கர் இருந்து போட்டிருக்கலாம், சரி மற்றவங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் ஆகும், அவங்களா போட்டால் பரவாயில்ல, நம்ம போட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாருமே எதனா சொல்லுவாங்க. சரி ஓகே, நம்ம எதுவும் போடல. எனக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வச்சு இயர்ஃபோன்ஸ் வச்சு கேட்குறது பிடிக்காதுங்க. காது உள்ள ஏதோ உடையிற மாதிரியே இருக்கும். ஓப்பன் ஸ்பீக்கர் வச்சு கேட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இயர்ஃபோன்ஸில் கேட்கும்போது நல்ல சரௌண்ட் சவுண்டு எல்லாமே கேட்கும். பட் ஆனால் எனக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது வலிக்கும், இருந்தாலும் அதை இது பண்ண மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஸ்பீக்கர் தான் இருக்கும் எப்பயுமே, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும். இல்லைனா காரில் ஏறியாச்சுன்னா பாட்டு தாங்க ஃபுல்லாக. காரை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் வெறும் பாட்டு தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் கூட சலிக்காது எனக்கு. பாட்டு எவ்வளோ நேரம் கேட்டேன், மியூசிக் எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால அந்த K4 தாண்டி லெஃப்டில் நிறைய இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வெஜிடேரியனுங்க. ஒன்று கூட வந்து நான் வெஜிடேரியனு, சாரி, ஒன்று கூட வெஜிடேரியனே கிடையாது. எல்லாமே நான் வெஜிடேரியன். நம்ம அயனாவரம் உள்ளே போனால் தான் போல இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரம்பூரே போயிடலாங்க சாப்பிட, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தானே, பெரம்பூரே போய் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு மேலே பஸ் ஏறி இருந்தாலும் நைட்டு 12 மணி மேலே ஆகிட்டுருக்கோங்க. கஷ்டம். அதான் சரி, காலையிலே இன்னும் ஏர்லி மார்னிங் எதனா இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டோமே இப்போ ஒரு 6-7 மணிக்கெலாம் போய் கரெக்டாக இருக்கும். ஒரு 8-8:30 படுத்துட்டோம்னா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியது தான். அடுத்து 1 மணிக்கு இருந்தது ஒரு வண்டி. யோசித்தேன், 1 மணினா எல்லாமே ரிட்டன். இன்றைக்கி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வர ஃபெஸ்டிவலுக்கு போனவங்க எல்லாம் இன்றைக்கி நைட் ரிட்டன் ஆவாங்க. வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ 9 மணி நேரத்தில் வந்தேன். மத்தியானம் பஸ் ஏறி இருந்தால் எப்போ வந்திருப்பேன்னே தெரியாது. விடிய காலையில் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 15 மணி நேரம் ஆயிருக்கும். தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிடுச்சு. 2-3 நாளாக வேறு தண்ணி குடிச்சு, தண்ணி மட்டும் இல்லாமல் மெயினாக தூக்கம் இல்லாத தான் அந்த மாதிரி இருக்குது. 2 நாளாக சரியாகவே தூங்கலை. நைட்டு 1 மணி, 1:30 மணி, 2 மணிக்கு படுத்து திருப்பி 6 மணிக்கு 6:30க்கெலாம் முழிப்பு வந்துடும். அந்த இது அப்படியே ஓடிட்டே இருந்தது. போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு, எவ்வளோ அந்த 2 hours கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட்டு அந்த 2 hours வந்து நிறைய வேறு பேசியிருந்தேன் அந்த வீடியோவில். அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு மெமரி கார்டு வந்து அந்த சொதப்பிடுச்சு. எவ்வளோ நேரம் சிக்னல் இருக்குது. அடுத்தது ஒரு பைக் ரைடு போகலாமான்னு இருக்கேன். பைக் ரைடு போயிட்டு அதுக்கப்புறமா தான் சைக்கிள் ரைடு வேறு பண்ணலாம் அப்படின்ட்டு.
பைக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பெங்களூர் சைடு தான், நந்தி ஹில்ஸ் கிட்ட. இந்த 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 மாதிரி இதெல்லாம் கூட பேசியிருந்தாங்க அந்த கடைசி ஒரு 2.5 மணி நேரம் வீடியோவில். இதெல்லாம் இதை பற்றிலாம் பேசியிருந்தேன். என்னம்மா அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. நந்தி ஹில்ஸ் போகலான்னு இருக்கேங்க, பெங்களூர் நந்தி ஹில்ஸ் பைக்கில். நந்தி ஹில்ஸில் வந்து அது எப்போன்னு தெரில, பார்ப்போம். கூடிய விரைவில் சீசன் 2 பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சீசன் 2 பைக்கில் ஆக்சுவலாக அது 1 டேயில் வந்துடலாம். பைக்கில் வந்தோம்னா நந்தி ஹில்ஸ் வந்து 1 டேயில் வந்துடலாம். அங்கே ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 3rd டே நம்ம இங்கே சென்னைக்கு வந்துடலாம். போகிறது வர்றது எல்லாமே கவர் பண்ணிடலான்னு இருக்கேன். நந்தி ஹில்ஸில் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஒன்று பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக ஒரு சிலவங்களுக்கு நந்தி ஹில்ஸில் அட்வென்ச்சர்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், அது என்னன்னு பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறேன்ட்டு. தெரிஞ்சவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்களாம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் அந்த அட்வென்ச்சர் வந்து பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்கும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது. லைட்டே இல்லைங்க, இப்போ கிடச்சிச்சு லைட்டு. டார்ச்சுங்க, சைக்கிள் டார்ச்சு. எப்படியாவது என் மூஞ்சு வெளிச்சத்தில் காட்டிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அப்படியே லைட்டாக என் பக்கம் திருப்பிட்டேன். லைட்டிங் சரியாக வருதா? ஆனால் கண்ணு தான் லைட்டாக பூசுகிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த இடம் கொஞ்சம் இருட்டார், சுத்தமாக இருளோன்னு இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ நிறைய வீடியோ அப்படி தானே இருக்குது கார்த்தின்றீங்களா? ஆமாங்க, இத்தனைக்கும் நல்லா பவர்ஃபுல் லைட்டு தான் வாங்கிட்டு போனேன். இப்போ ஒரு வீடியோட அப்லோட் பண்ணேன், அதை பார்த்தா ஒரு ஒன்று தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்தடுத்து இந்த நைட்டு வந்து ஓட்டுறதை அவாய்ட் பண்ணலாம். அப்போ கூட ஏர்லி மார்னிங் ஏஞ்சி ஓட்டணும்ல, அதுக்கு வேறு என்ன ஐடியான்னு பார்க்கலாம். நல்லா பவர்ஃபுல் லைட்டு எதனா வாங்கி கரெக்டாக நம்ம டயருக்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், கேமராக்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. இதனால் அதே மாதிரி இந்த வாட்டி டேஞ்சர் லைட் 2 வாங்கிக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி நான் டேஞ்சர் லைட்டே வாங்கிட்டு போகல. நான் அந்த டார்ச்சில் இருந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு டார்ச் ஒன்று, ரீசார்ஜபிள் டார்ச் ஒன்று வாங்கினேன். அதுலேயே மல்டி பர்பஸும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு பேட்ரி, டிஸ்போசபிள் பேட்ரி போடுற ஒரு டார்ச்சும் வச்சுருந்தேன். சரி, நைட் டைமில் வந்து என்ன பண்ணேன், அந்த டிஸ்போசபிள் பேட்ரி டார்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்ச்சை வந்து ஃப்ரண்ட்லேயும் இந்த மல்டிபர்பஸ் வந்து ரீசார்ஜபிள் அதை வந்து டேஞ்சர் லைட் எரிய வச்சு பின்னாடி பேக்கில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த ரீசார்ஜபிள் பேட்டரியில் இருந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் வந்து இதில் கிடைக்கல. ஏன்னா இது 1 வாட் பல்பு. இந்த பாருங்க, இந்த லைட்டு கூட கீழே விழுந்துட்டு. 1 வாட் பல்பு ஃப்ரண்ட்டில் போட்டால் ஒரு துளி வெளிச்சம் கூட தெரியலைங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அது பார்ப்பீங்க அடுத்த வீடியோவில், அடுத்தடுத்து வர வீடியோவில். அப்புறம் அது கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி வரும் இருளோன்னு காமிச்சா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக அது முள்பாகல் கிட்ட, முள்பாகலுக்கு போகிறேன். பழமநீர்லேருந்து முள்பாகல் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இருட்டிருச்சு. 9:30 மணிக்கு நான் தான் போனேங்க முள்பாகலுக்கு. 9:30 மணி 9:45 மணி இருக்கும் போகும்போதுன்னு நினைக்கிறேன். ரூமுக்கு போகும்போதெல்லாம் அன்றைக்கி நைட்டு 11:15. அப்புறம் அந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை திருப்பி எடுத்து ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கிட்டு இதை கழட்டி பேக்கில் பின்னாடி மாட்டிக்கிட்டு அப்படி இப்படி ஒரு மாதிரியே போய் வந்தாச்சுங்க.
போகிறோம். நீண்ட நாள் கனவுன்னு இல்லை, ஒரு நீண்ட நாளாக ஒரு இதுவாகவே இருந்தது. ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஒரு குட்டி கதைன்னா என்னடா கதைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன், நீங்களே காமெடியாக சிரிப்பீங்க. வாங்க சொல்கிறேன் அது என்னன்னு. வீட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசி இருந்துட்டு போய் தூங்க போக வேண்டியதான். எதை வேணாலும் மிஸ் பண்ணுங்கள், அந்த கதையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். என்னடா பில்டப்லாம் கொடுக்குற அப்படின்றீங்களா? பில்டப்லாம் இல்லைங்க, கேட்டு பாருங்கள், நீங்களே சிரிப்பீங்க. நேற்றுலாம் எங்கள் அக்கா பையன் இந்த சைக்கிளை விடவே இல்லைங்க. முந்தா நேற்று சாயந்தரம் என்னை பார்த்ததுலேருந்து 16ஆம் தேதி அங்கே போனேன். 16ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் ஓட்டுறதுக்கு. நைட்டு 9:30 மணிக்கு தான், 9:30 அன்றைக்கி ஒரு நாள் 10 மணிக்கு வந்தான் மேலே. நேற்று 10:30 மணி, நேற்று 10:30 மணிக்கு தான் வந்தானே மேலே. அங்கிள்னு பசங்கள்லாம் நல்லா அஃபெக்ஷனாக இருக்காங்க. நான் அதெல்லாம் வீடியோ பண்ணி போடணும்னு நினச்சேங்க, பசங்க கூட ஆடுறது, அங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணி போனேன். கடைசியில் அந்த மெமரி கார்டால் வந்த வேலை எதுக்குமே மூடே இல்லை, எல்லாம் மூட் அவுட், அப்படியே மூட் அவுட். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். திருப்பி போகாமல் போகிறோம், வேறு இடத்துக்கு போவோம். இன்னும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய பயணம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணுவோம், 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் பயணம். என்ன கார்த்தி, எங்களெலாம் விட்டு போயிடாத அப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படிங்க விட்டு போவேன்? நீங்கள் இல்லாமல் எப்படிங்க? இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. ஒன்றா கை கோர்த்து பயணிப்போங்க. அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதையோ பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்குது. நமக்கு பிடிச்சதை பண்ணணும். என்ன பிடிக்குதோ அது நம்ம வந்து பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. நம்ம நினைக்கிறத பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கணும். கரெக்டாக? ஆக்சுவலாக உண்மையாலுமே நல்ல ஃபுல் சந்தோஷங்க, நல்ல ஹாப்பி. ஒரே ஒரு வருத்தம் தான், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய வாட்டி திருப்பி சொல்லாத, நிறைய வாட்டி கேட்டுட்டேன் அப்படின்றீங்களா? ஓகே, நான் சொல்லலை, என்ன பண்ணுறது, வருத்தம் இருந்துகிட்டே இருக்கேன். நாளைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ புரசவாக்கத்தில் போய் அங்கே கேட்குற வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். டேரெக்டாக போய் கொடுத்துட்டு 100% அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், ரெக்கவரி பண்ணிடலாங்க. காசு தானே, அரேஞ்ச் பண்ணிடலாம் எப்படியாவது. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான்.
ஒரு 1 மந்த் கழிச்சு கூட கோச்சிக்காதீங்க, நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு 2.5 ஹவர்ஸ் வீடியோ ஆக்சுவலாக என்ன எத்தனை வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸாக பார்த்தா கூட ஒரு 4-5 வீடியோ, 5 எபிசோடு. இப்போ வரைக்கும் 14 எபிசோடு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை எபிசோடு போகுதுன்னு தெரில. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ போட்டது வரைக்குமே வந்து எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குமரகுண்டாவில் இருக்கோம். இப்போ லாஸ்ட்டு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ வந்து எண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமரகுண்டாவில் ரூம் எடுக்க போகிறேன். ரூம் எடுத்துகிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ரூம் எடுத்துகிட்டு டயர்டாகி போச்சு. அன்றைக்கி நைட்டு எதுவுமே பேசி ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே போய் படுக்க போயிட்டேன். அன்றைக்கி நைட்டு சாப்பிட கூட அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கலங்க. வெறும் வாழைப்பழமும், அது மறுநாள் காலையில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மறுநாள் காலையில் சாப்பிட்டதை பற்றி அங்கே சொல்லலை, அந்த ரூமில் இருக்கும்போது சாப்பிட்டதை பற்றி சொல்ல, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன் கிளம்பி வரும்போது. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா குமரகுண்டாவில் ஒரு 5 வாழைப்பழம், அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பேரிச்சம்பழங்க சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ வரைக்கும் எபிசோட் 14 வந்து அங்கே தான் இருக்கிறோம் நம்ம. இன்னும் எத்தனை எபிசோடு போகுதுன்னு தெரில. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். 1 வீக்கோ இல்லைன்னா அதான் மேக்ஸிமம் 1.5 வீக், அதுக்குள்ளே எல்லா எபிசோடும் வந்து வந்துடும். மீதி இருக்க ஒரு 5 எபிசோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க, மீதி லாஸ்ட்டு ஃபைனலு. அந்த 5 எபிசோடை ஒரு 2 மந்த்ஸ் டைமுங்க. 2 மந்த்ஸில் வந்து எப்படியாவது அந்த டெலிவரி இதில் போய் ஏதாவது ஏர்ன் பண்ணி முதல்ல அதை ரெக்கவரி பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், லைட்டு வந்து அப்பப்போ கீழே போயிருக்கு. இந்த லைட்டு வந்து ஆக்சுவலாக இது ஹார்னுக்கோசரம் வாங்குதுங்க. ஹார்னு ப்ளஸ் வந்து லைட்டு, சோலார் சார்ஜ் இதுங்க. சூரிய வெளிச்சத்துலேயே சார்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம இதுவாகவும் போட்டுக்கலாம், கரண்ட்லேயும் போட்டுக்கலாம். சிடெக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ வெளிச்சம்லாம் கிடையாதுங்க, சும்மா அந்த ஹார்னுக்கோசரம் வாங்கி மாட்டினேன். எங்கே போனாலும் ஹார்ன் தேவைப்படுது, அதனால் ஹார்னுக்கோசரம் வாங்கி மாட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஹார்னை யூஸ் பண்ணவே இல்லைங்க எங்கேயுமே. யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. எங்கள் அக்கா பையன் தான் வச்சு அடிச்சுட்டு இருந்தான் ஃபுல்லாக. அவங்க ஃப்ளாட்டை சுற்றி இது வரைக்கும் ஒரு 500 சுற்றி இருப்பான் போல இருக்கு அந்த ஃப்ளாட்டை. அவன் நான் போனதுலேருந்து அவ்வளோ ஆசை அந்த பையனுக்கு. அங்கிள் நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டுமா, அங்கிள் நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டுமா. அப்பா 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 அப்பா. போய் அந்த 2 நாள் என்னை விட்டு எங்கேயுமே போகலாம் அவன். போகும்போது அவனுக்கு நாளைக்கே போகிறீங்களா அங்கிள், நாளைக்கே போகிறீங்களா அங்கிள், எப்போ போனாலும் அப்படி தான் அவனுக்கு. அங்கே போயிட்டு நான் ரிட்டர்ன் வரேன்னா அவர் சேட் ஆகிடுவார். அவன் பேர் டென்சிலு. சரி, அங்கே எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் போகிற நேரம் யாருமே இல்லைங்க, பசங்கள்லாம் விளையாட போயிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும்தான் இருந்தார். அவரும் ஒன்றும் புரியல அவருக்கு. டக்குன்னு நான் வந்ததும் அவரும் வந்து ஏதோ ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே போயிட்டார். மீட்டிங் இருக்குது, ஏதோ அசோசியேஷன் மீட்டிங் இருக்குன்ட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ பண்ணுறதுக்கு.
அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஆகிடவே அப்படியே வெக்ஸ் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ணல. சரி, அடுத்த ட்ரிப்பு பார்த்துப்போம். வந்தாச்சுங்க பெரம்பூர். பெரம்பூர் மண்ணில் கால் எடுத்து வச்சுட்டோம், அவ்வளோதான். எதையாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. இங்கே ஒரு இடம் நல்லா இருக்கும், அங்கே போகலாம். வீட்டு பக்கத்தில் தான். சாரி, அங்கே கிட்ட போகிற வரைக்கும் தான் காட்ட முடியும். அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லை. அங்கே நம்ம ஏரியா எல்லோரும் தெரிஞ்சவங்க வேறையா, இன்னும் யாருக்கும் சொல்லலை வேறு. சரி, அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை, சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது சொல்லலாம். நம்ம கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், அப்புறமா எல்லாருக்கும் சொல்லலாம். இங்கேருந்து கிளம்புன வீடியோ ஒரு 30 minutes வீடியோ இருக்குங்க, அதை போடுறேன். ஆனால் அது என்னென்ன போடுறதுன்னு தான் தெரில. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து வீடியோ விளாக் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் இருந்தது. அது சொல்லியிருப்பேன், இந்த ஃபஸ்ட் எபிசோட்லலாம் சொல்லியிருப்பேன். அது மாதிரி பண்ண முடியாமல் போச்சு. அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு மாதிரி கூச்சமாக ஷையாக இருந்தது. இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வச்சாங்க, வேறு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. கேமரா முன்னாடி பேசுறதும் கிடையாது, இவ்வளோ நேரம்லாம் பேசுனதே கிடையாதுங்க. அதுவும் இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் பேசுகிறேனா அப்படின்னு என்னன்னே தெரில. இந்த ஒரு 2-3 நாளில் நல்ல மாற்றம் தெரிகிறது. பாருங்கள், இந்நேரம் ஆக்சுவலாக அன்றைக்கி பாருங்கள், இங்கே வீட்டிலேருந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்கு இது பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட, பெரம்பூர் பிரிட்ஜு கிட்ட பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போய் கேமராவை ஆன் பண்ணி அங்கேருந்து அங்கே கேமரா ஆன் பண்ணிவிட்டு கூட எதுவும் பேசலை. ஆக்சுவலாக என்னென்னமோ பேசணும் அப்படின்னு என்னமோ கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே அந்த டைமில் வரல. யாராவது பார்த்துட போகிறாங்க. அப்புறமா தான் தோணுச்சு, யார் பார்த்தா நமக்கு என்ன, அவங்க பார்க்கறதுக்கு தானே நம்ம வீடியோவே பண்ணுறோம், பப்ளிக் பார்க்கறதுக்கு தான் வீடியோவே பண்ணுறோம். அப்புறம் ஏன் பப்ளிக் கிட்ட நம்ம வந்து கூச்சப்படணும் அப்படின்னு தான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு. அதாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க தெருவுக்கு வந்துட்டாங்க. பட்டேல் ரோடு. நான் இருக்கிறது ஆனந்தவேல் தெரு. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பட்டேல் ரோடு, அப்படியே பேரலல் ரோடு. அப்படியே அங்கே போய் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவை ஹோட்டலாண்ட போயிட்டு. லைட்டு கூட கிடைக்கல, இந்த லைட்டு வேறு அப்போ கீழே இறங்கிட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ்னால் கேட்குதுல்ல, அது போகிறோம். என்னங்க, அச்சோ ஹோட்டல் மூடி இருக்கு. ஓஹோ, எல்லாம் ஊருக்கு போனவங்க ரிட்டர்ன் வரலையா? ஆமாங்க, நான் அன்றைக்கி ரைட்டு. என்ன பண்ணுறது, இதை நம்பி இங்கே வந்துட்டேனே. சரி பாப்பா, டீ கடையில் இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டு பக்கத்துலேயே இருக்குது டீ கடைங்க, இருக்கான்னு. இங்கேயும் கவுத்துருக்காங்க, டீ தான். சரி, வீட்டுக்கே போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நான் வந்து சாப்பிட்டு இது பண்ணிக்கிறேன். vlog இதோட முடிச்சுப்போம். இந்த vlog இதோட முடிச்சுப்போங்க. இதோ எங்கள் வீட்டு வாசல் கிட்ட வந்துட்டேன்.
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோவும் நிறைய வரும். ஸோ மூஞ்சி தெரிலங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். until then see you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.